Hi, hello, vanakkam. Welcome to our channel Cookiee Tamizha. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சுவையான சத்தான ராகி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Cookiee Tamizha சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுல நம்ம 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோம். இந்த 2 கப் ராகி மாவை போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவை நம்ம 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இந்த ராகி மாவு வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து. நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது உளுந்து கடலைப்பருப்பு நம்ம நிறைய ஆட் பண்ணோம்னா அது வாயில் கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நாங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க வயசானவங்களாம் சாப்பிட்றாங்கன்னா இது வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இதில் நம்ம 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கோம், அதனால் நம்ம 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டரை கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சூடாகி லைட்டாக மேலே ஆவி பறக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கட்டி ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த கட்டியும் இருக்காது. நீங்கள் மாவு உள்ளே போட்டோன்னா கைவிடாமல் கலக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து பத்தாத மாதிரி தான் தெரியும், ஆனால் இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். ராகி மாவு வந்து ஒரு 3/4 வாசி இதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆவியில் வேக வைப்போம், அதனால் இது வந்து ரொம்ப வேகணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அச்சு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 விதமான அச்சில் கொழுக்கட்டை வந்து பிடிச்சி காமிச்சிருக்கோம். நம்ம ஒரு சின்ன உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி அச்சில் ஒரு சைடு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெளியே எக்ஸஸாக வரதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். இந்த ஓரத்துலாம் வர்றதை நம்ம மாவை எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் அழகாக வந்துருச்சு, பூ மாதிரி. இது அழுங்க அப்படி லைட்டாக எடுத்திங்கனாலே வந்துடும். இது பிளாஸ்டிக்குங்கிறனால ஈஸியாக வந்துடும். அப்படி வரலைன்னா 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் அச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி இதே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸஸாக வரதை அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஷேப் வராது, ஜஸ்ட்டு சும்மா அப்படி வலிச்ச மாதிரி எடுப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஷேப் வந்து அழகாக வந்துருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதை நம்ம வேணும்னா எடுத்துடலாம், இல்லைன்னா அப்படியே வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் 2 விதமான அச்சுலையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இருந்த மாவு எல்லாத்துலேயுமே நாங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நாங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கொழுக்கட்டையை வேக வச்சாதான் சீக்கிரமாக வேகும், இல்லைன்னா வந்து சீக்கிரம் வேகாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு ராகி கொழுக்கட்டையாக எடுத்து உள்ளே வச்சிடலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வச்சதுக்கப்புறமா இட்லி மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையுமே நாங்கள் வேக வச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.